பஞ்சாங்கம் ஜூலை 15, 2025 15/7/2025 தமிழ் விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 31ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. சதயம் நட்சத்திரம் காலை 6:27 வரை, அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம். தேய்பிறை பஞ்சமி திதி இரவு 10:46 வரை, அதன் பிறகு சஷ்டி திதி. யோகம் சரியில்லை. கடகம் மற்றும் சிம்ம ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு சூரியன், கடகத்தில் புதன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, கும்பத்தில் சந்திரன் ராகு, மீனத்தில் சனி. இன்று இரவு 11:59 சந்திரன் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகின்ற காரணத்தினால இரவு 11:59 வரை கடக ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. லாபஸ்தானத்தில் சந்திரன் இருப்பது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அதுவும் குருவின் பார்வையில, அதாவது பாக்யாதிபதி பார்வையில இருக்கிறதுனால ஒரு நல்ல விஷயம் உங்க வீட்டில் நடக்க போறது. உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். இளைய சகோதர சகோதரிகளின் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. செல்வாக்கு மிக்க நபர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள். உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல பதவி உயர்வு இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திடீர் பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கலைத்துறை நண்பர்கள், பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் இன்று அமோக மதிப்பு மரியாதை உயர்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தந்தை வழியில அல்லது உங்களுடைய குழந்தைகள் வழியில நற்செய்திகள் வரும். குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி எடுத்த முடிவுகள் வெற்றியை தரும். வியாபார விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் அரசாங்க அனுகூலத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. படிக்கின்ற குழந்தைகள் சற்று கடுமையான முயற்சி எடுத்தால் மட்டும்தான் படிக்க முடியும். அனாவசியமான எண்ண விரயங்களை தவிர்ப்பது நல்லது. வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும் சூழ்நிலை ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. கடன் பிரச்சனைகள் இருந்ததுன்னா புதுசா கடன் வாங்கினீங்கன்னா நல்லது நடக்கும். புதுசா கடன் வாங்கினீங்கன்னா பொருள் சேர்க்கை ஏற்படும். ரிஷப ராசி. தசமஸ்தானத்துல செவ்வாய் மற்றும் குருவின் பார்வையில சந்திரன் இருப்பது, அதுவும் குருவோடைய நட்சத்திர சாரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் டிராவல் பண்றாரு. நைட்டு 11:59 வரைக்கும் தசமஸ்தானத்தில், அதன் பிறகு லாபஸ்தானத்துல. இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். உங்களுக்கு கடுமையான உழைப்பின் மூலமாக உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடம்புல உஷ்ணம் அதிகரிக்காம பார்த்துக்கிறது நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். வருமானத்துல குறைவு இருக்காது. குடும்பத்துல உங்களுடைய உறவுகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். தந்தை வழியில இருந்து வந்த ஆரோக்கிய சங்கடங்கள் விலகுவதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். வேலை சம்பந்தமாக புதிய வாய்ப்புகள் தேடி வருவதற்கும் புதிய பொறுப்புகள் கூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோக பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆதாயம் அதிகரிக்கும். தன வரவு ஏற்படும். தொழில் உத்தியோக மேன்மை ஏற்படும். இன்று உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. உடன்பிறப்புகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா செயல்படுவாங்க. அதே சமயம் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க கூட ஒர்க் பண்றவங்க தான் உங்களுக்கு வேலையில சப்போர்ட்டிவா இருப்பாங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில்
மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அது சம்பந்தமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக உங்க வேலை சம்பந்தமா நீங்க வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். ஆனா அது ஆதாயத்தை கொடுக்கும். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். மிதுன ராசி 9 மற்றும் 10ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. அதுவும் குருவின் நட்சத்திர சாரத்துல, அதாவது இரவு 11:59 வரை 9ஆம் இடத்துல குரு பார்வையில. அதனால உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். அலுவல் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். உங்க மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்குண்டான சூழ்நிலை இருக்கு. வியாபாரிகளுக்கு கடல் கடந்த தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கடல் கடந்த பயணம் சார்ந்த விஷயங்கள் அல்லது கடல் கடந்த வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நற்செய்திகள் வரும். தன லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். குறிப்பா உங்களுடைய தந்தை வழி பூர்வீக சொத்து சம்பந்தமான பங்காளி சண்டையில வழக்கு இருந்ததுன்னா அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரும். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள், நீங்க எப்பாவது வாங்கின கடன் அடைக்கலன்னு சொல்லிட்டு உங்க பேர்ல யாராவது கேஸ் போட்டிருந்தாங்களோ அதுவும் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். அதன் மூலமாகவும் உங்களுக்கு தீர்ப்புகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக ஃபாரின் போகணும், இல்லை மேல் படிப்பு, இல்லை உங்களுடைய குழந்தைகளுடைய மேல் படிப்பு, உடன் பிறந்தோரின் மேல் படிப்பு, இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்க பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பேங்க் லோன் சாங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது குடும்ப சந்தோஷத்தை அதிகரிக்கும். வருமானத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான சூழ்நிலை இருக்கு. ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கையின் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுகங்கள் அதிகரிக்கும். வண்டி வாகன சேர்க்கை மூலமாக செலவுகள் ஏற்படும். அதே சமயம் குடும்பத்துல சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய வகையில் இருக்கு. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தம்பதிகளுக்கு இன்று வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. கடக ராசி இன்று இரவு 11:59 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமை காப்பது அவசியம். குறிப்பா நீங்க யாருக்கிட்ட பேசுறதா இருந்தாலும் சரி, வியாபார விஷயமா பேசுறதா இருந்தாலும் சரி, படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, வியாபாரத்துல உங்க கூட ஒர்க் பண்றவங்க இவங்க தேவைக்காக நீங்க ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறதா இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனைகளுக்காக பேசுறதா இருந்தாலும் சரி, கவனமா பேசுங்க. எடுத்தறிஞ்சு பேசுவதன் மூலமாக உங்கள் எதிரிகளுக்கு மேலும் வன்மத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. அதனால கவனமா இருந்துக்கோங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்க மேலதிகாரிகள் உங்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்தாலும் அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் இருக்காது, செலவுகள் இருக்கும். நிலம் சார்ந்த விஷயங்களில் கடன் உதவிகள் கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படும். சொத்து சேர்க்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இது சம்பந்தமா நீங்க எங்கேயாவது வெளியில போனீங்கன்னா அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை, இழுபறி நிலைமை ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் விரயங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். குறிப்பா உங்களுடைய தந்தை வழியில இன்னைக்கு செலவுகள் இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. இல்லாட்டி தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும். வார்த்தைகளில் கவனம் தேவை. உங்க உறவுகள் யாராவது ஃபாரின்ல இருக்காங்கன்னா அது உங்களுடைய கணவன் மனைவியா இருக்கலாம், இல்லாட்டி அப்பா அம்மாவா இருக்கலாம், உடன் பிறந்தவங்களா இருக்கலாம். இப்படி யாராவது ஒருத்தர் ஃபாரின்ல இருக்காங்கன்னா அவங்க விஷயத்துல நீங்க இன்னைக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அவங்களுக்கா தோணி அவங்க திரும்பி வருவதற்குண்டான சூழ்நிலை வரும். அதுவரை பொறுமை காப்பது அவசியம். இன்னைக்கு அதுக்கு சம்பந்தமா ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா உங்க பேரை கெடுக்கிறதுக்குனே முயற்சி பண்ணுவாங்க. கவனமா இருந்துக்கோங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தடுமாற்றம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ஏதாவது வார்த்தை விரயங்கள் ஏற்படுற விஷயத்துல எல்லாம் கவனமா இருந்துக்கோங்க. நீங்க யாருக்கிட்ட பேசினாலும் சரி அவங்கள மரியாதை குறைவில்லாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. திடீர் அதிர்ஷ்டம் வருவதில் தாமதம் ஏற்படும். வீட்டு வாசல் வரைக்கும் யாராவது ஒருத்தர் வந்திருப்பாரு பணம் கொடுக்கறதுக்கு. கடைசி நேரத்துல ஏதோ ஒரு கால் அவர் கிளம்பி போயிடுவாரு. அதே சமயம் உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாவதில் தாமதமாகும். அவங்க கிட்ட யார் கொடுக்கணுமோ அவங்க கிட்ட போயிட்டு நீங்க இடக்கு மடக்கா பேசினீங்கன்னா அவங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று வார்த்தைகளால் பண இழப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். சிம்ம ராசி இன்று உங்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் நண்பர்கள், அதாவது உங்களுடைய நெருங்கிய வட்டத்தில் இருந்த நபர், உங்களை விட்டு பிரிந்து சென்ற நபர், அவரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதன் மூலமாக கடந்த கால நிகழ்வுகள் உங்க மனசுல
நிழலாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அவரின் மூலமாக உங்களுடைய வியாபார தொடர்பில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் தாய் வழி உறவுகளால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால, குறிப்பாக தாய் வழி தாய்மாமன் மூலமாக உதவிகள் கிடைக்கும், அல்லது அவருடைய நெடுநாட்களுக்கு பிறகு அவர்கிட்டேருந்து ஒரு தொலைபேசி அழைப்போ அல்லது நேரில் சந்திக்கும் வாய்ப்போ ஏற்படும். இதன் மூலமாக மன நிறைவு ஏற்படும். வாழ்க்கை துணை மூலமாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தொழில் ரீதியாக சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க, உங்கள் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி வார்த்தையால் பேசினா பிரச்சனை சால்வ் ஆகும். இரவு 11:59 மேலே தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது. அதனால் பகல் வேளையில் எந்த பாதிப்பும் இருக்காது. நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் அற்ற ஒரு சிறப்பான நாள். கவலைகள் இருக்காது. இருக்கிற கவலையை கூட இன்னைக்கு ஒதுக்கி வச்சுட்டு உங்கள் வேலையை பார்ப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பத்தில் குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளால் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை மூலமாக பண உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அலுவலக ரீதியாக சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்மையை ஏற்படுத்தும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க. இடமாற்றத்திற்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்க ரீதியான ஆதாயம், மேலதிகாரிகள் ரீதியான ஆதாயம், தந்தை வழியில ஆதாயம், உடன்பிறப்புகளால் ஆதாயம்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதனால உங்களுக்கு மனத்தெளிவும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. தந்தை வழியில உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கன்னி ராசி 6ஆம் இடத்துல செவ்வாயின் பார்வையில் சந்திரன் இருப்பதன் மூலமாக ஆரோக்கிய விஷயத்துல மருத்துவ ரீதியான சங்கடங்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுக்கு இன்னைக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்பட்டாலும் கூட இருக்கிறவங்க உங்களுடைய நட்பு வட்டம் அல்லது உங்களுடைய உறவுகள் வகையில், ஏன்னா பாதகாதிபதி குருவின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணாலும் குருவின் பார்வையில் இருக்கிறனால சில பேருடைய உண்மைத்தன்மையை உணரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு அவங்ககிட்டேருந்து கொஞ்சம் விலகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகள்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பழகிட்டு இருந்த நபர் நல்லவர்னு தெரியும். நல்லவங்க நல்ல உதவி செய்யக்கூடிய நபர்னு பழகக்கூடிய நபர்களை பற்றி உண்மைத்தன்மையை அறிந்து கொள்வீர்கள். இதனால உங்க மனசுல இருக்கக்கூடிய ஒரு வன்மம் வெளிப்படும். ஆனால் அதை வார்த்தைகளாக வெளிப்படுத்தாதீங்க, காரியத்தில் காமிக்கிறது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படும். அதனால வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. சுகங்கள் அதிகரிக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசுல ஒரு விதமான வன்மம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத கோபம், குரோதம், உங்களுடைய கடந்த கால நண்பர்களை பற்றிய யோசனைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய கடந்த கால நண்பர்களோ அல்லது உங்களுடைய கடந்த கால உறவுகளோ அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து இன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு மனசுக்குள்ளார ஒரு விதமான வெறுப்புத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றங்கள் அதிகரித்து செலவுகள் ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தினாலும் அலைச்சலையும் தடுமாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய. ஆரம்பத்தில் வீட்டை விட்டு வெளியில் கிளம்பி போகிற வரைக்கும் உங்களுக்கு தடுமாற்றம் இருக்கும். போனதுக்கப்புறம் காரிய வெற்றி ஏற்படும். ஏன்னா காரணம் என்னென்னா இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளார உங்களுக்கு நற்செய்தி வரத்துக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. இரவு 11:59 மேலே உங்களுடைய சப்தமஸ்தானத்துக்கு சந்திரன் வரதுனால நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். துலாம் ராசி 5ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் உடன்பிறப்புகள் மூலமான சங்கடங்களை களைவதற்குண்டான முயற்சிகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா லாபஸ்தானத்தில் செவ்வாயான பார்வையில் இருக்காரு. செவ்வாய் லாபஸ்தானத்திலிருந்து பார்க்கிறாரு, குரு 9ஆம் இடத்திலிருந்து பார்க்கிறாரு. பூர்வ புண்ணிய பலம் அதிகரித்து மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்பத்தில் உறவுகளுக்குள்ள இருந்த பகைமை உணர்வை விளக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எதிரிகள் அடங்கி போவார்கள். குறிப்பாக உங்களுக்கு எதிரிகளாக இருந்த எதிர்பாலினத்தவர்களின் சிக்கல்கள் தீரும் சூழ்நிலை ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை உயருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மதிப்பு மரியாதை உயரணும் அப்படின்னா உங்களுடைய பேச்சில் கண்ணியம் இருக்கணும். தேவையில்லாத விமர்சனங்கள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது.
அதே சமயம் மூத்த சகோதர சகோதரிகள் உதவிகரமாக செயல்படுவார்கள். அனாவசியமாக அவங்க கிட்ட வார்த்தையை பிடுங்காதீங்க. வார்த்தையை பிடுங்கினீங்கன்னா வார்த்தைகளால் சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்ந்து சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு எதிரிகள் அடங்கி போவதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். உங்க கூட ஒர்க் பண்ணக்கூடியவங்க சில தேவையற்ற விமர்சனங்களை முன் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கவலைப்படுவீங்க. ஆனால் இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேலே அவர்களிடம் நல்ல மாற்றம் ஏற்படும். அதில் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்பட்டு உங்களுக்கு அந்த மற்ற 3 பேர் பண்ணக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வை தந்து மன தெளிவை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் அடங்கி போகும் சூழ்நிலை, எதிரிகளிடம் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் மட்டுமல்லாமல் பதவி சந்தோஷம், உத்தியோக மேன்மை, வியாபாரத்தில் வளர்ச்சின்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள். இன்னைக்கு இந்த ராசியில பிறந்த யாரா இருந்தாலும் சரி, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மேல் படிப்புக்கு முயற்சி எடுத்தால் வெற்றிகள் கிடைக்கும். உடன்பிறப்புகள் மூலமாக பணபலம் அதிகரித்து அதவர்கள் மூலமாக பண உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். செல்வாக்கு மிக்க நபர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய யோகமான நாள். விருச்சிக ராசி, இன்று உங்களுக்கு அலுவல் ரீதியாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வேலை விஷயமா நீங்க எடுத்த முயற்சி வெற்றியை தரும். வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள். உங்க கூட ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்டு இருந்தவங்களாம் இப்போ உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. எதிர்பாலினத்தவர்கள் மூலமாக பண உதவிகள் அல்லது பண வருமானம் அதிகரிக்கும். உங்களுக்கு வரவேண்டிய அந்த திடீர் பணம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதிர்ஷ்ட பணம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பணம் வரும். நீங்கள் ஏதாவது ஷேர் ட்ரேடிங் பண்ணியிருந்தீங்கன்னா பணம் வரும். நீங்கள் வியாபாரத்தில் முதலீடு பண்ணியிருந்தால் பண வருமானம் ஏற்படும். பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். உங்களிடம் சற்று முன்கோபம் அல்லது பதட்டம் அதிகரித்தாலும் ஆரோக்கியத்தில் பாதிப்பில்லை, ஆனால் அலைச்சல் இருக்கு. உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தினாலும் கூட இருக்கிறவங்க கிட்ட சில மனஸ்தாபங்கள் அல்லது மன வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால பொறுமையாக கையாளுங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் கூட மண்டியிட்டு உங்களிடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய யோகமான நாள். அதே சமயம் அலைச்சல் இருக்கும். வேலை விஷயமா மட்டும் இல்லைங்க, உங்களுடைய குடும்ப தேவைக்காகவும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை கொடுக்கும். வீடு மனை வாங்குவதற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கையின் காரணமாக உங்களுடைய பங்காளிகள் அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகள் அல்லது உங்களுடைய குடும்பத்தாரின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது வைத்தறிச்சல்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த வைத்தறிச்சலுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. படாடோப வாழ்க்கையை தவிர்ப்பது நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இருந்த கவலைகள் விலகி அலைச்சல் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சுய சம்பாத்தியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வியாபாரம் சரியில்லை, எனக்கு சொந்தமாக தொழில் பண்ண முடியல அப்படின்ட்டு. ஆனால் சொந்தமாக தொழில் பண்ணினா வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. அதனால பொறுமையாக செயல்படுங்க. நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். இன்று மாலைக்கு பிறகு உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் சற்று அவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. தனுசு ராசி, நிலலாபம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வீடு மனை நிலம் சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் அதிகரிக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால குடும்பம் நிம்மதி அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் எதிரிகள் அடங்கி போவார்கள் அல்லது எதிரிகள் உங்களிடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. மொத்தத்தில் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். இன்னைக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. அந்த செலவும் குடும்ப சந்தோஷத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்க ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய நட்பு ரீதியான விஷயங்கள்ல நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சில நபர்களை, குறிப்பிட்ட நபரை சந்தித்து மகிழ்வீர்கள். அவர்களால் ஏற்பட்ட சந்தோஷமான அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வேலை சார்ந்த விஷயங்கள்ல உங்க மேலதிகாரிகள்
அல்லது உங்களுக்கு எதிரியாக செயல்பட்ட நபர்களின் தவறுகளை பெரிதுபடுத்துவீர்கள். அதனால அவங்கள ஒரு கார்னர் பண்ணி அவங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துவீங்க. ஆனா அதே சிக்கலுக்கு தீர்வையும் கொடுத்து உங்களுக்கு மதிப்பை உயர்த்தி கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்த குழப்பங்கள் மட்டுமல்லாமல் குடும்ப ரீதியான குழப்பங்களும் நீர்த்து போவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கும், குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். இளம் வயது ஆண் பெண்கள் படிக்கின்ற குழந்தைகளாகட்டும் அல்லது வேலை தேடிட்டு இருக்கிறவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைப்பதற்கும் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகர ராசி, குடும்பஸ்தானத்துல சந்திரன் இருப்பதன் மூலமாக குடும்ப தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய வகையில் இருக்கு. ஆனா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கும். அதனால கவனமா இருந்துக்கோங்க. லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். குறிப்பா கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கும் வருமான அதிகரிப்பு ஏற்படும். அரசாங்க ரீதியான கடன் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைப்பதன் மூலமாக எதிரிகளுக்கு தர வேண்டிய பண பாக்கிகளை செட்டில் செய்வீர்கள். இதனால உங்களுக்கு குடும்ப நிம்மதி ஏற்படும். கணவன் மனைவி உறவுல இருந்த மனஸ்தாபம் விலகுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன உளைச்சல் விலகுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். ஆனால் அனாவசியமான வார்த்தைகளை விடாதீங்க. அது தேவையில்லாத மன சங்கடத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் அல்லது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சில தேவையற்ற விமர்சனங்கள் வரக்கூடிய சூழ்நிலை. எதுக்கெடுத்தாலும் எதிர்பேச்சு பேசி சங்கடப்படுத்தாதீங்க. அதே சமயம் உங்களுக்கு குடும்ப விஷயத்தை வெளியாரிடம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்னைக்கு சொன்ன சொல் காப்பாற்றுறதுல தாமதம் ஏற்படும். ஆனால் அதே சமயம் கடன் உதவிகள் மூலமாக யாராவது ஒருத்தர் கடன் கொடுத்து, உங்களுடைய நண்பர்கள் கடன் கொடுத்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலையும் அமைகின்ற நாளாக இருக்கும். கும்ப ராசி, மனசுல தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலை இருக்கு. ஆனா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு உங்களுடைய வியாபாரத்துல அரசாங்க ரீதியான தடுமாற்றங்களை ஏற்படுத்தும். அதனால கவனமா பேசுங்க. அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகளின் அறிவாற்றல் வெளிப்படும். அதன் மூலமாக குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சக பணியாளர்களின் குதர்க்க பேச்சுக்களை சமயோஜிதமா கையாளணுமே தவிர அவங்க கிட்ட சண்டை போடுறதை தவிர்க்கிறது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு அனுகூலத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை கொடுத்தாலும் புதிய நபர்களின் அறிமுகத்தை ஏற்படுத்தும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதிய நபர்களின் அறிமுகத்தின் காரணமாக உங்களுடைய வியாபாரத்தில் மாற்றங்கள் ஏற்படுத்துவீர்கள். வியாபார ரீதியாக கலைத்தொழில் செய்பவர்களுக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் முன்னேற்றம் ஏற்படும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். இன்னைக்கு மனசுல எந்த விதமான விகல்பமும் இல்லாம எல்லார்கிட்டையும் சந்தோஷமா பேசுவீங்க. அடுத்தவங்களை கிண்டல் கேலி பேசி சந்தோஷப்படுத்துவீங்க. அதே சமயம் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக மனோபலத்தை தரக்கூடிய செய்திகள் வரும். இதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் விலகும் சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்தில் பண வருமானம் ஏற்படும். வியாபாரத்தில் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்துகிற மாதிரி புதிய ஆர்டர்கள் வாய்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீன ராசி, விரயஸ்தானத்தில் ராசிநாதன் குருவின் பார்வையில் சந்திரன் இன்னைக்கு ராத்திரி 11:59 ராசிக்குள்ள வரார். அது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு விரயங்கள், ஏதாவது ஒரு செலவுகள் அல்லது என்ன விரயங்கள் இருக்கும், கவலைகள் இருக்கும். ஆனால் எதிரிகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். எதிரிகள் இனி உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க. கடன் சார்ந்த விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். உங்களுடைய உடன்பிறப்புகள் அல்லது குடும்ப தேவைகளுக்காக அல்லது குழந்தைகளின் தேவைகளுக்காக கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்கும். நிதானத்துடன் செயல்படுங்கள். வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதலீடுகள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்னைக்கு புதிய வியாபாரத்தை துவக்குவதோ அல்லது புதிய வியாபாரத்தை பற்றி பேசுவதோ தவிர்ப்பது நல்லது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் பண்றீங்க அல்லது நிலம் சார்ந்த முதலீடு செய்யறீங்கன்னா இன்னைக்கு அது உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்துமே அன்றி லாபத்தை ஏற்படுத்தாது. வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டிய தடுமாற்றமான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் மட்டுமல்லாமல் வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.
உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் அல்லது வியாபார விஷயமாக, தொழில் விஷயமாக எங்கேயாவது டிராவல் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வெளியில் போயிட்டு கண்டதையும் தின்னுட்டு சங்கடப்படுவதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் கடன் பிரச்சனைகள் இன்று தலைதூக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கடன் சார்ந்த விஷயங்கள் கவலையை ஏற்படுத்தும். புதுசாக கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இன்னைக்கு வாங்குகிற கடன் செலவாகுமே தவிர எந்த விதமான குடும்ப லாபத்தையும் க்ஷேம லாபத்தையும் ஏற்படுத்தாது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் மூலமாக மன உளைச்சல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். தாயாரின் ஆரோக்கிய விஷயமும் மனக்கவலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. தந்தை வழியில தேவையற்ற விமர்சனங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. இன்னைக்கு கோபத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வீண் கோபம் சங்கடத்தை மட்டுமல்லாமல் அனாவசியமான கெட்ட பெயரை ஏற்படுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தும். நிதானத்துடன் செயல்பட வேண்டிய தடுமாற்றமான நாள். என்ன விரயங்கள் ஏற்படுகின்ற நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.